ஆக்டர் அபினவ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் துளுவதோ இளமையில வந்து ரொம்ப ஃபேமஸானவர். அவருக்கு வந்து லிவர் சிரியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்திருக்கு. லிவர் சிரியாஸ்னா என்ன சார்? அது லிவர் கெட்டு போச்சுன்னாங்கிறது அதுக்கப்புறம் உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். எல்லா உறுப்புகளையும் மாற்று அறுவை சிகிச்சையில் மாற்றி வைக்க முடியுது, வெற்றி அடைஞ்சிருக்கு. லிவர் மாத்திரம் இன்னைக்கு உள்ள வெற்றி அடையல. வைக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, சக்ஸஸ் ஆகுது. குழப்பமான ஒரு உறுப்பு அந்த அதனுடைய வேலையை வேற உறுப்பு செய்ய முடியாது. அந்த மாதிரி இது அது கெட்டுச்சுன்னாக்கா கொஞ்சம் குறிப்பாக நம்ம இந்தியாவில் இது ரொம்ப அதிகம். மேற்கத்திய நாடுகள்லாம் அது குறைச்சல். அவங்களுக்கு வேற காரணத்தினால நான் வைத்தியம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எங்களுடைய ஆங்கில மருத்துவத்தில் எங்ககிட்ட அது சரியான மருத்துவம். இந்த சிரியாசிஸ் நோய் வந்து பார்த்தீங்கன்னா சரியான உணவு முறை இல்லாதனால வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? எந்தெந்த உணவுலாம் எடுத்துக்காதனால அப்படி ஆகுது சார்? புரத சத்து உள்ள உணவு, அதாவது வெஜிடேரியன்ஸ். இந்த நோய் வர்றதுக்கு சிம்டம்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? நம்மளுக்கு இந்த நோய் தான் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு? லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல சக்ஸஸ் ரேட் ரொம்ப குறையும். இந்தியான்னு இல்லை, ஆசியாவிலேயும் இது அதிகம். ஓகே சார். ஆசியாவிலேயும் இது அதிகம். அதுக்கு காரணம் ரிஃப்ளெக்ட் நியர் வணக்கம். இன்று நம்மளோட யார் இணைந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் காந்தாராஜ் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். சார், ஆக்டர் அபினவ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் துளுவதோ இளமையில வந்து ரொம்ப ஃபேமஸானவர். அவருக்கு வந்து லிவர் சிரியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்திருக்கு. லிவர் சிரியாஸ்னா என்ன சார்? அது ஈரலுங்கிறது முக்கியமான உறுப்பு. ஓகே. நம்முடைய உணவை பூராத்தையும் ஜீரணம் பண்ணி அதை ரத்தத்தில் சக்தியாக மாற்றி ரத்தத்தில் கொடுக்கறது அதுதான். ஓகே. ஈரலோட வேலைப்பாடு அதான். அது அதனுடைய வேலை தான். அது லிவர் கெட்டு போச்சுன்னாங்கிறது அதுக்கப்புறம் உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் புது லிவர் இது ஈரலை வந்து தானமாக வாங்கி கிட்னி வைக்கிற மாதிரிலாம் வைக்கிறதெல்லாம் இருக்குது இன்றைக்கி. ஆனால் எல்லா உறுப்புகளையும் மாற்று அறுவை சிகிச்சையில் மாற்றி வைக்க முடியுது, வெற்றி அடைஞ்சிருக்குது. லிவர் மாத்திரம் இன்னைக்கு உள்ள வெற்றி அடையல. வைக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, சக்ஸஸ் ஆகுது. அந்த அளவுக்கு அது ஒரு குழப்பமான ஒரு உறுப்பு. அது அதனுடைய வேலையை வேற உறுப்பு செய்ய முடியாது. அந்த மாதிரி இது அது கெட்டுச்சுன்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். உயிர் வாழ்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால் சிரோசிஸுங்கிறது வந்து லிவர் வந்து சுத்தமாக கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அது பல்வேறு காரணங்களால் வரும். நீங்கள் யாரோ ஒரு நடிகர் பற்றி சொல்கிறீங்க, அதான் நடிகர்னு தள்ளிடுங்க. ஏன்னா நடிகர்னு வச்சாக்கா உடனே அவருடைய உடல்நிலையை பார்த்து அதை கேவலமாக பேச்சு, சொந்தக்காரனுக்கெல்லாம் நான் காசு கொடுத்தேன்னு இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த நடிகர் கூட்டமே வந்து பேச ஆரம்பிப்பானுங்க. இந்த வம்பே வேண்டாம். நான் அந்த நோயை பற்றி சொல்கிறேன். அந்த நோயை பற்றி சொல்லும்போது அந்த நோய் வந்து சரியான உணவு இல்லாதவர்களுக்கு அது வரும். ஓகே. சரியான உணவு இல்லாதவர்களுக்கு வரும்னாக்கா அந்த சரியான உணவு பட்டினி கிடக்கிறவங்கன்னு நான் சொல்லுவேன். சாப்பிடாதவங்களாம் இல்லை. அந்த உணவில் வந்து ஈரலுக்கு தேவையான புரோட்டீன்லாம் இருக்கக்கூடிய உணவுகளையே சாப்பிடாம சில உணவு கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வரும். குறிப்பாக நம்ம இந்தியாவில் இது ரொம்ப அதிகம். மேற்கத்திய நாடுகள்லாம் அது குறைச்சல். அவங்களுக்கு வேற காரணத்தினால வருது. அங்கே அவங்க வந்து மதுபானத்தை வந்து அவங்க சொல்லலாம், அவங்களுடைய சாப்பாட்டிலே வந்து மது வகைகள் இருக்கும். சொல்லணுன்னாக்கா ஒயின், திராட்சை ரசத்தில் செய்யக்கூடிய ஒயின் வந்து அவங்க சாப்பாட்டில் ஒரு அங்கம். நம்ம தேங்காய் எண்ணெய், இது நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் உபயோகப்படுத்துகிற மாதிரி அவங்க சாப்பாட்டில் கொஞ்சம் ஒயினை ஊற்றி கொடுப்பாங்க. அது விமானத்தில் போகிறவங்களுக்கெல்லாம் அது தெரியும். அது அவங்க கொடுக்குற உணவில் வந்து ஒயின் ஊற்றி கொடுப்பாங்க. சொல்லணும், எனக்கு ஒயின் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஊரில் அது வந்து போதைப் பொருளை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அவங்க வந்து அது வந்து சாப்பாட்டில் ஒரு அங்கமாக ரெசிபியில் அது ஒரு இதாக இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த குடியினால் வரக்கூடிய சிரோசிஸ் மிக அதிகம். இங்கே நம்ம ஊரில் வந்து புரோட்டீன், அந்த புரத சத்து குறைவாக இருக்கிறதுனால வர்ற சிரோசிஸ் ரொம்ப அதிகம். ஓகே. நம்ம ஊரில் வந்து லிவர் ஃபெயிலியர் ரொம்ப ரொம்ப காமன். சரியான வந்து புரத சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு இது தமிழில் அதுக்காக சரியான பேர் இல்லை. ஓகே. அந்த காலத்தில் என்ன சொல்ல மகோதரம்னு அது ரொம்ப காமன். கொஞ்சம் வைத்தியம் பண்ணுறது கொஞ்சம் கடினம். ஓகே சார். அப்போ அதில் ஒரு நன்மை, ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, வந்த மாதிரி தனியாக தானாக சரியாக போயிடும். தானாகவே சரியாயிடும். நான் வைத்தியம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எங்களுடைய ஆங்கில மருத்துவத்தில் எங்ககிட்ட அது சரியான மருந்து. ஆனால் இவங்க எல்லாம் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இப்போ ட்ரிப்ளிகேனில், திருவல்லிக்கேணியில்
அந்த முஸ்லீம்கள் சில வச்சிருப்பாங்க. மருந்து கொடுக்குறாங்க, ஒரு சித்தா கஷாயம் மாதிரி கொடுக்குறாங்க. ம் கொடுத்தா க்ளீனாக கண்ட்ரோல் ஆகிடும். புரியுது. அது இன்றைக்கி நடக்குதா என்னன்னு தெரியாது. ஸ்டார்ட் ஆக்கிஸ் பக்கத்தில் ஸ்டார்ட் ஆக்கிஸ்லாம் இருக்குதான்னு தெரியும். ஆமாம். அதுக்கு பக்கத்தில் அவங்க கொடுப்பாங்க. ஓகே சார். ஒரு 2 டோஸ் கொடுப்பாங்க. 2வது 3வது டோஸுக்கு கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிடும், எல்லாமே நார்மல் ஆகிடும். ஓகே. அது ஏதோ அந்த அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சித்த வைத்தியர்கள் பண்ணுவாங்க. எங்ககிட்ட வரும்போது நாங்களே சொல்லிவிடுவோம், அங்கே போயிடுங்க, அங்கே போயிடுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே சார். இந்த சிரியாசிஸ் நோய் வந்து பார்த்தீங்கன்னா சரியான உணவு முறை இல்லாதனால வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? எந்தெந்த உணவுலாம் எடுத்துக்காதனால அப்படி ஆகுது சார்? புரத சத்து உள்ள உணவு, அதாவது வெஜிடேரியன்ஸ். வெஜிடேரியனில் ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் இருக்காங்க. ஓகே. அவங்க முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க. இவருமே ஆக்சுவலாக அது மாதிரியான தீவிரமான இதெல்லாம் இருக்கவங்க, இல்லாத ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு தினம் வந்து. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அடித்தட்டு மக்களுடைய சாப்பாடே பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. கருவாடு இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். ஆனால் அது அந்த பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. அதனால தான் அவங்க கருவாடு சாப்பிட்றதுக்கு காரணம், கருவாட்டு குழம்பு ஒன்று வச்சுட்டாங்கன்னா 4 நாளைக்கு அதை சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க புரத சத்தை அவங்க தயார்படுத்திக்கிறாங்க, அந்த உணவு பழக்கம் வளர்க்குறது. அதனால் இந்த ஒரு இதில் என்னன்னா, நம்ம இந்திய நாட்டை வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்கன்னு ஒரு பொய்யான ஒரு தகவல் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து 2 பத்திரிகைகள், இல்லஸ்ட்ரேட்டிவ் வீக்லி ஒன்று, அப்புறம் இன்னொரு பத்திரிகை, 2 பேரும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க சர்வே பண்ணாங்க. ஓகே. சைவர்கள் எத்தனை பேர், அசைவர்கள் எத்தனை பேர். அந்த ஹெட்லைன்ஸ் போடுறான், ஷாக்கிங் ரிப்போர்ட் அப்படின்னு. என்ன? இந்தியா இஸ் 90% நான் வெஜிடேரியன். அப்போ தெரியாமலே நிறைய பேர், ஒன்லி 10% ஆர் வெஜிடேரியன்ஸ். அது வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வர்ற கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள் பூராமல் இந்த 3%காரருக்கு தான் கதையில் எழுதுவான். மத்தியானம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் கதை. இது மத்தியானத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச பாகற்காய் பிட்லையும் கொத்தவரங்காய் கொச்சும் செஞ்சுருக்கேன். கேள்விப்பட்டதே கிடையாது, என்னன்னே தெரியாது. இந்த சாப்பாடு யார் வீட்டில் சாப்பிட்றா? நம்ம ஆளுங்களை படம் எடுப்பாங்க. நான் ஒரு நான் பிராமணன் எடுத்த படத்தில் அந்த பொண்ணு சந்தோஷத்தில் சொல்லுது, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, கொண்டாடணும், என்ன வேணும்? மத்தியானம் பாயசம், சாயந்தரம் வடை. எந்த நான்வெஜ் வீட்டில் நம்ம பசங்க என்ன கேட்கும்? மத்தியானம் கோழி பிரியாணி, சாயந்தரம் மட்டன் பிரியாணின்னு கேட்கும். அந்த 3%காரர்களை அட்ராக்ட் பண்ணுறாராம் இவர். இந்த ஆள் மத்தியானம் வடை, சாயந்தரம் பாயசம் அப்படி. நம்ம ஊரில் இந்த மாதிரியான ஒரு போலித்தனமான ஒரு வெஜிடேரியன் இது இருக்குது. ஓகே சார். இந்த நோய் வர்றதுக்கு சிம்டம்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? நம்மளுக்கு இந்த நோய் தான் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. ஓ ஓகே. சாப்பிட போனோம்னா உங்களுக்கு குமட்டும். அப்படியே சாப்பாட்டை கிட்ட கொண்டு போகும்போது அப்படியே தள்ளி விட்டு. ஆனால் பசிக்கும். புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா சிகரெட்டு உடனே விட்டுருவாங்க. தீவிரமாக சிகரெட் குடிச்சிக்கிட்டு, இப்போ சிகரெட் குடிக்கிறவங்க இல்லை. அந்த காலத்தில் தானே டயக்னோசிஸ். சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கிறது வேண்டாம், அவங்களே விட்டுருவாங்க அப்படின்னாக்கா விடமாட்டாங்க. அந்த இது இருக்கும்போது சாப்பாட்டை பார்த்தாலே சாப்பிட தோணாது, ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஆனால் அது கரெக்டாக அந்த ஒரு 15 நாள் இருக்கும். அந்த அமெரிக்காவில்னா அப்படி தான் எனக்கு குணம் ஆச்சு. என்னுடைய நண்பர் குடும்பத்தை தன்னுடைய வீட்டில் வச்சுக்கிட்டார், டாக்டர் மணின்னு. அமெரிக்காவில் தான் அவர் தன்னுடைய வீட்டில் வச்சுக்கிட்டார். கரெக்டாக அன்றைக்கி ஆயுத பூஜை என்னமோ பூஜை, அந்த டைமில் அங்கே இருக்கிறேன். அன்றைக்கி அவங்க வந்து சாப்பாடெல்லாம் பண்ணி, அந்த படையெல்லாம் பண்ணி, ஏன்னா எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போயே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அப்போ தான் பிளட்டு கொடுத்துட்டு வர்றேன் செக்கப்புக்கு. கொடுத்துட்டு வர்றேன், இந்த சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே நான் அவரும் டாக்டர், ஓகே சரி ஆயிட்டிங்க போட்டிருக்கேன்னாரு. ஆமாண்ணா, ஃபோன் வருது லேப்லேருந்து, இம்ப்ரூவ்டு. இது வந்து நம்ம ஊரில் ரொம்ப 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 இந்தியா முழுக்க, இது இந்தியான்னு இல்லை, ஆசியாவிலேயே இது அதிகம். ஓகே சார், ஆசியாவிலே இது அதிகம். அதுக்கு காரணம் புரத சத்து குறைவான சாப்பாடு சாப்பிட்றது, மதுப்பழக்கம் உள்ளவர்களுக்கு இது வரும். ஓகே சார். சார் இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்திருக்கு, தீவிரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 28 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க அறுவை சிகிச்சைக்காக. அப்படி என்ன அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க? இது ஒருவேளை லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்களோ. ஓகே, ஆல்ரெடி 15 ஆயிடுச்சா, இப்போ 28 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் மக்கள்கிட்டலாம் கேட்டிருக்காங்க. லட்சமாக கேட்குறாங்கன்னாவே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல சக்ஸஸ் ரேட் ரொம்ப குறைக்கும். சக்ஸஸ் ரேட் ரொம்ப குறையும். ஓகே, அதெல்லாம் அதை கேட்கணும். இதை சொன்னதுக்காக உடனே அதை அவர் பழைக்க மாட்டாரா? குடும்பத்தை சேர்ந்தவனெல்லாம் நான் காப்பாற்றுறேன், என் பிள்ளையை பற்றி இப்படி பேசினா நான் பேசுவானுங்க, அது மாதிரி அதை பேசிட்டு போகிறாங்க. அதுக்காக
நடிகர்னு சொல்லாதீங்க. ஓகே. யாராக இருந்தாலும் இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு இது வந்து நிறைய தண்ணி குடிக்கிறதுனாலையும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனாலையும் இதுக்கு வரும் காரணம் சொல்கிறாங்க. அப்படி உண்மையா சார்? சரியா சத்தான அந்த புரதச்சத்து குறைவான உணவையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால வர்றதுதான் மெயினாக வர்றதுக்கு காரணம். ஓகே. அது அவங்களுடைய குடும்ப பழக்க வழக்கமாக கூட இருக்கு. ஓகே. யாருக்காவது இருக்கலாம். இல்லாமையினால போகிறது ஒரு பக்கமாக இருக்கலாம். குடும்ப பழக்க வழக்கத்திலே அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க. அந்த அந்த குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பால் கூட குடிக்க மாட்டாங்க. பால் கூட வீகன் சொல்லுவாங்க இல்லையா? வேகான்ஸ். சாரி. அவங்கெல்லாம் பால் கூட குடிக்க மாட்டாங்க. வெள்ளையாக இருக்கிற எந்த பொருளையும் தொட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறதோட வருங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. ஏன்னா சிகரெட் குடிக்கிறவனுக்கு நுரையீரல் புற்றுநோய் வரும்னுவாங்க. எவ்வளோ பெண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருது, அவங்க சிகரெட்டாக குடிக்கிறாங்க. அதெல்லாம் இது ஒரு சிகரெட்டு ஒரு காரணம். அதனால் சிகரெட் குடிக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் அது வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சிகரெட் குடிக்கிறவனுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவ்வளோதான். புரியுது சார். அதேமாதிரி நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறத பற்றி பேசியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற சம்மர், அதாவது கோடை வெயில் காலம் வருது. அந்த கோடை வெயில் காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா மக்கள் எந்தெந்த மாதிரிலாம் வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணிக்கலாம் சார்? நம்ம ஊரை பொறுத்தவரை தண்ணி குடிச்சாலே போதும். வேர்த்து வடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா போதும். கூல்ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம் குடிக்கலாம். பழங்கள், சாறு உள்ள பழங்கள், சாத்துக்குடி, திராட்சை, இது மாதிரி அதெல்லாம் காஸ்ட்லி. ரொம்ப விலை ஜாஸ்தி. தெருவு தான் இந்த சர்பத்தெல்லாம் விற்கிறாங்களா, அதெல்லாம் அதுவே குடிக்கலாம். நம்ம ஊருக்கு அதெல்லாம் போதும். நிறைய பேர் நம்ம ஊருடைய வெயில் வந்து அந்த மாதிரி வெயில் கிடையாது. எந்த மாதிரி சொல்லுங்க சார்? அது இப்போ பாலைவனத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரீம். ஓகே. பகல் பூரா 120 டிகிரி வெயில், அப்படியே தண்ணி நெருவு அப்படியே வெந்நீராக மாறிடும், கொதிக்கும். சூரியன் இறங்கின உடனே மைனஸ் குளிரும், மைனஸ் ஐஸாக. ஓகே. காலையில் வெந்நீராக கோவிச்சுக்கிட்டது சாயந்தரம் பனிக்கட்டியாக மாறிடும். அது மாதிரி வெதர் ஒரே நாளில், காலையில் இப்படி ராத்திரி எப்படி. அவங்க வந்து தலையிலேருந்து கால் ஒன்று அந்த நீளம் அங்கேயே போட்டுக்கிறாங்க. அது அந்த அந்த வெதரில் அது 2 வகையான வேலை இது பண்ணுது. ஒன்று அதை தாங்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. தாங்கிக்கிறாங்க அவங்க. ஒரு லாபம் என்னன்னா எந்த கிருமி அங்கே உயிரோடு இருக்கிறது. குளிரில் செத்து போயிடுற கிருமிகள் செத்து போயிடுது. ஆமாம். வெயிலில் பாதி கிருமி செத்து போயிடுது. அதனால தான் அந்த ஊரில் என்னுடைய அண்ணமங்கள்லாம் அந்த பாலைவனத்தில் அந்த சவுதி போன்ற ஊர்களெல்லாம் வேலை பார்த்தாங்க, டாக்டராக இருந்தாங்க. ஓகே. அவன் சொல்லுவான் 100 வயசு 110 வயசு 115 வயசெல்லாம் அங்கே சர்வசாதாரணம் வந்துட்டு போவாங்க. ஏஜ் கேட்டால் 120 115 அங்கே வந்து வயசே கிடையாது. காரணம் இந்த மாதிரி